வணக்கம் நண்பா. அதாவது சென்னை கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் ஜனநாயகம் தேவையில்லை, ஜனநாயகம்தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி வந்துட்டுருக்குறாங்க. போராட்டங்கிற பேரில் முதலமைச்சரை ஒருமையில் விமர்சிப்பதும் இழிவுபடுத்தி பேசுவதையும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது கம்யூனிஸ்ட் கட்சிங்கிற போர்வையில் அங்கே உள்ள இளைஞர்களும் சரி எல்லாருமே இணைந்து தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஜனநாயகம் படத்தை தடை செய்ய கோரியும் அதை கொண்டாடுவதை இளைஞர்களை மட்டம் தட்டி பேசுவதையும் இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு சில பேர்கள் அதுவும் திமுக இருக்கக்கூடிய இளைஞர்களும் இணைந்து இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இது நீட் எதிர்ப்பதற்கான போராட்டமே கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்களையும் ஜனநாயகத்தின் திரைப்படத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டே இந்த போராட்டம் செயல்பட்டு வந்திருக்குது அப்படின்னு ஆணித்தனமாக சொல்கிறேன். இந்த நீட்டுக்கான முதற்காரணமான திமுகவும் சரி பிஜேபியும் சரி இவங்க 2 பேர் உள்ள அந்த கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவங்க ஏற்று வச்ச அந்த நீட்டு கொள்கைகளையும் எதிர்ப்பாங்கன்னு பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் ஜனநாயகம் படத்து மேலே வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது பேர் போராட்டம் கிடையாது, அழுகை அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படி உண்மையான கம்யூனிஸ்ட்டு நிர்வாகிகளாக இருந்தாங்கன்னா இத்தனை வருடங்கள் திமுகவுடன் கூட்டணியில் தான் இருந்தார்கள் இந்த கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள். ஆனால் இத்தனை வருடத்தில் திமுகவில் இருந்தபோது கூட்டணியாக இருந்தபோது எத்தனை போராட்டங்களை நீட்டுக்கு எதிராக நடத்தியிருக்காங்க அப்படின்னா பதில் இருக்காது. இது முழுக்க ஜனநாயக படத்தை திசை திருப்புவதற்காக ஏற்பட்ட போராட்டம். இதனை கண்டறிந்து உடனடியாக இதற்கான தீர்வை காவலர்கள் உடனடியாக இணைந்து இதை சரிபார்க்க வேண்டும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நீட்டை எதிர்ப்பது தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு நிலைப்பாடு. அதே மாதிரி ஜனநாயகத்தை கொண்டாடுவது எங்களுடைய உரிமை. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை என்பதை தெரிவிச்சுட்டு உங்களுடைய இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி தளபதி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.